வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி 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 இறைவனோடு இணைந்திருப்போம். நல்வாழ்வு அருளும் சிவபெருமானை திங்கட்கிழமை தோறும் வழிபட்டு வருவது வாழ்வில் பல நன்மைகளை பெற்றுத்தரும். சிவபெருமான் மோட்சத்தை அருளுகிறார், தீய கர்மவினைகளை நீக்குகிறார். அவரது வழிபாடு மன அமைதியை தரும், மேலும் ஆன்மீக ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும். சிவபெருமானை வழிபட்டு வருவதால் சிறந்த ஞானத்தை அடையலாம். அவர் ஆதிகுருவாக இருந்து அனைவருக்கும் அருள் புரிகிறார். சிவபெருமானை வணங்கி வருவதால் அவர் மரண பயத்தை போக்குகிறார். சிறப்பான திருமண வாழ்க்கையை அருள்கிறார். நாம் பொறுமையாக வாழ்வதற்கு அருள் புரிகிறார். எதிர்மறை எண்ணங்கள் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் தடையாக இருக்கும். பயம், வெறுப்பு, பொறாமை மற்றும் ஆணவம் ஆகிய எதிர்மறை எண்ணங்களை வாழ்விலிருந்து முற்றிலுமாக நீக்கக்கூடியது சிவபெருமானின் வழிபாடு. வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க மன வலிமையும் தன்னம்பிக்கையும் தந்தருள்வது சிவ வழிபாடு. உலக பற்றுகளிலிருந்து விடுபட உதவுவது சிவபெருமானின் வழிபாடு. சிவபெருமானை வழிபடும் பொழுது சொல்ல வேண்டிய திருநாமங்கள்: திங்கட்கிழமைகளிலும் பிரதோஷ நாட்களிலும் சொல்லி வருவது சிறப்பான பலன்களை தந்தருளும். ஓம் அப்பா போற்றி, ஓம் அரணே போற்றி, ஓம் அற்புதா போற்றி, ஓம் அறிவா போற்றி, ஓம் அருந்தவா போற்றி, ஓம் அணுவே போற்றி, ஓம் ஆரூரா போற்றி, ஓம் இன்பா போற்றி, ஓம் ஈசா போற்றி, ஓம் ஆதியே போற்றி, ஓம் உயிரே போற்றி, ஓம் உணர்வே போற்றி, ஓம் எண்குணா போற்றி, ஓம் எழிலா போற்றி, ஓம் ஏகா போற்றி, ஓம் எளியா போற்றி, ஓம் எழிலா போற்றி, ஓம் ஏகாந்தா போற்றி, ஓம் ஒளியே போற்றி, ஓம் ஒப்பிலா போற்றி, ஓம் ஓங்காரா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, ஓம் கதிரே போற்றி, ஓம் கலையே போற்றி, ஓம் காருண்யா போற்றி, ஓம் குருவே போற்றி போற்றி.